அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் மரணம் என்பது தொடர்பாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தந்த பல்வேறு விதமான தத்துவங்களுக்கு மத்தியில் இந்த மரணம் என்பது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மை படைத்தவனை சந்திப்பதற்கான சூழல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மரணம்தான். குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், மறுமையையோ மரணத்தையோ அல்லாஹ் குறிப்பிடுகிற பல இடங்களில் அல்லாஹ் பக்கம் இவர்கள் கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் பதிய வைத்துக் கொண்டே வருகிறான். வத்தக்கு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாளில் அல்லாஹுவின் பால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்களோ கொண்டு வரப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சூரா ஜும்மா என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, எதை விட்டு வெருண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும், மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறியக்கூடிய அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு. மறுமையை பற்றி பேசினால் நீ அல்லாஹ் பக்கம் போற, மரணத்தை பற்றி பேசினால் நீ அல்லாஹ் பக்கம் போற அப்படின்னு அந்த மரணம் சார்ந்த தொடர்புகள் உள்ள எல்லா வார்த்தைகளிலுமே அல்லாஹ் இதை பதிய வைத்துக் கொண்டே வருகிறான். அப்ப மரணம்ங்கிறது வெறும் உயிர் பிரிகிற ஒரு காரியம் மட்டுமில்லை, படைத்தவனை சந்திப்பதற்கான ஒரு துருப்புச் சீட்டு தான் இந்த மரணம். இதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு போதனையின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். மன் அஹப்ப லிகா அல்லாஹ், உங்களில் யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹுவும் விரும்புகிறான். மன் கரிக லிகா அல்லாஹ், உங்களில் யார் அல்லாஹ்வை சந்திப்பதையே வெறுக்கிறாரோ கரிகல்லாஹு லிகாஅஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கிறான் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பதுனாலே நம்ம என்னன்னு பார்த்தோம், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அது மௌத். அல்லாஹ்வை சந்திக்கணும், மௌத்துக்கு முன்னாடி சந்திக்க வாய்ப்பே கிடையாது. மூசா நபி ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. மியாராஜ் பயணத்தை ரசூலா போனாங்க, என்ன சொன்னாங்க, ஒஹுவ நூறுன் அண்ணா அராஹு, அவனை சுற்றி ஒளி இருக்கிறது என்னால் எப்படி பார்க்க முடியும்னு கேட்டாங்க ரசூல்லா. அப்ப ஆசைப்பட்டாலுமே இந்த துன்யால அல்லாஹ் பார்க்க முடியாது. மரணம் என்பதை அல்லாஹ்வை பார்ப்பதற்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்கான ஒரு சூழல் கிடைக்கிற ஒரு காரியம். இப்ப ரசூலா இப்படி ஒரு போதனை செய்கிறாங்க, அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட்டா அல்லாஹ் உன்னை சந்திக்க ஆசைப்படுறான், அல்லாஹ்வை சந்திக்கிறத நீ வெறுத்தா உன்னை சந்திக்கிறத அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படின்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுங்கிறீங்க, வெறுக்காதீங்கிறீங்க, அல்லாஹ்வை சந்திக்கிறதுனா மௌத்தை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ எதை போதிக்கிறீங்கன்னா மௌத்தை விரும்புங்கிறீங்க. ஏன்னா மௌத்தை அல்லாமல் வேற எந்த வழியிலும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நாங்க அதை விரும்பணும்னா நாங்கள் மௌத்தை விரும்பி ஆகணும். எங்கள்ல யார் மரணத்தை விரும்புறா? யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு மௌத்தாவரே 10 வருஷம் கழிச்சு மௌத்தாவரியானா எல்லாரும் 10 வருஷம் கழிச்சு மௌத்தாவரை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஒழிய நான் இன்னைக்கு மௌத்தாவரன்னு முடிவெடுப்பாங்க நபிமார்களை தவிர. நபிமார்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும், அவங்க உடனடி மரணத்தை எதிர்பார்ப்பாங்க. நபிமார்களை தவிர வேற யாராவது அதுக்கு ஆசைப்படுவாங்களா? அப்ப எங்கள்ல யார் அதற்கு பிரியப்படக்கூடிய இடத்துல இருக்கிற? அப்ப யாருமே பிரியப்படலையே, அல்லாஹ் வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு, அல்லாஹ்வின் சந்திப்பே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எங்களை அல்லாஹ் வெறுத்துருவானா அப்படிங்கிற விதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, இது அந்த அர்த்தத்தில் நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. மரணத்தை எதிர்பார்ப்பது அல்ல, மரணத்தின் மீது ஆசைப்படுவது அல்ல. ஒரு அடியானினுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தை அந்த அடியான் அடையும் போது அவனுக்கு நல்ல தெரியும், இது நம்ம பிரிய போறோம், இனிமேல் என்ன பண்ண முடியாது, துன்யாவை நோக்கி மீள முடியாதுங்கிற இடத்தை, ஒரு சக்கராத்துடைய நிலையை ஒரு அடியான் அடைவான்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உயிர் இருக்கிறது பலகத்தி தராக்கிய வக்கீலமன் ராக், உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது மாணவர்கள் வந்து கேட்பார்களாம், வக்கீலமன் ராக், உன்னுடைய உயிரை மந்திரித்து மருந்து போட்டு மறுபடியும் இந்த உடம்புல கொண்டு வந்து சேர்க்கிற எவனாவது இருக்கிறானா? ஒல் தஃபத்தி சாக்கு பிசாக், கால்களோடு பின்னிக்கொள்ளும். அப்போது அவன் புரிந்து கொள்வான், இதான் மௌத்து, இனிமே என்ன பண்ண முடியாது. எத்தனையோ பேர் மருத்துவமனைக்கு போனோம், மருத்துவரை சந்திச்சோம், போன உயிர் திரும்பி வந்துச்சுன்னு நினைச்சோம். ஆனா உண்மையான பிரிவு இதுதான், இனிமே திரும்பி வராதுங்கிற இடத்தை அவன் அடையும் போது அப்போ ஒருத்தன் ஆசைப்படணும், அல்லாஹ்வை சந்திக்க போறோம், அல்லாஹ் கூலியாலும் அருளாலும் என் அரவணைக்க இருக்கிறான், என்னுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்வான், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், அவனை சந்திக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த நேரத்தில் ஒருவன் ஆசைப்பட்டால் அவனை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆசைப்படுகிறான். அந்த நேரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், இங்க வேண்டாம், நிறைய அட்டூழியம் பண்ணிட்டோம், இப்ப மௌத்தானோன்னா கதை முடிஞ்சிரும், இனிப்பு மௌத்து ஆகக்கூடாது, ஃபிரௌன் மௌத்தாகும் போது இப்ப மௌத்தாக கூடாதுன்னு நினைச்சான். எல்லா விதமான காஃபிர்களும் குஃபார்களும் ஷிர்கிலே விழுந்தவர்களும் பெரும் பெரும் பாவங்களிலே ஈடுபட்டவர்களும் மரணிக்கும் போது இப்ப மௌத்தாக கூடாதுன்னு நினைச்சாங்க. அவங்க உள்ள ஓட்டம் அப்படி இருந்தது. அப்ப அவங்க அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுத்த காரணத்தினால் அல்லாஹ்வும் அவருடைய சந்திப்பை வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரண சூழ்நிலையை சொல்லித்தராங்க. மௌத்துக்கு முன்னாடி யாருக்குமே என்ன ஆசை வராது, அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இறையச்சவாதியா இருந்தாலும் சரி, இப்ப சாகன்னு நினைப்பார், அவரு சாகன்னு நினைக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் அதை போதிக்கலையே, லா தம்னவுல் மௌத்து, நாங்க ரசூலுல்லாஹ், மௌத்துக்கு நீங்க ஆசைப்படாதீங்க, மௌத்துக்கு நீங்க செய்யாதீங்க, மௌனத்து நாளைக்கே வரணும், நாளை கழிச்சு வரணும், அதுக்கு ஆசைப்படாதீர்கள். ஒரு ஈமான் கொண்டவனை பொறுத்தவரை மரணம் தள்ளி போறது அவனுக்கு நல்லதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்போ மரண காலம் தள்ளி போகுதுன்னு வைங்க, இப்போ மௌத்தாக வேலை 10 வருஷம் கழிச்சு மௌத்தாக வரோம்னா 10 வருஷ காலத்தில் பல நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கும். 10 வருஷ காலத்தில் அவன் செய்த பாவத்தை மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, மௌத்துக்கு ஆசைப்படாதீங்க. அதுவா வரும்போது நம்மள யாரும் வந்து அனுமதி கேட்டுட்டா மௌத்து வர்றது கிடையாது. அப்ப அதுவா வரும்போது வரட்டும், நான் இன்னைக்கு மௌத்தாகணும், 1 வருஷம் மௌத்தாயிரணும் அப்படின்னு நீங்க மரணத்துக்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் மரணிக்க போகிறோம் என்று தெரியும் போது, சக்கராத்துடைய நிலையை அடையும் போது, அப்போது ஒருவன் நான் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன் என்பதில் ஆசைப்படுவானே, ஆனால் அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க பார்க்கலாம், மரண படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கோ சஹாபாக்களுக்கோ இப்ப மௌத்தா போற நெருங்கிருச்சுங்கிறத அவங்க உணரல. ரசூலுல்லாஹ் கடைசியாக மிஸ்வாக்கு குச்சி ஆசைப்படுறாங்க, ரசூலுல்லாஹ்வால கடிக்க முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு மிஸ்வாக்கு குச்சி எடுத்து கடித்து அதை மென்மையாக்கி நபிகளாருடைய கையில கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் அதை வைத்து பல் துலக்குறாங்க. ஆயிஷா நாகி சொல்றாங்க, கடைசியாக எனது உமிழ் நீர் நபிகளாருடைய உமிழ் நீரோடு இணைந்த நிலையில தான் ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பறிக்கப்படுகிறது. நபி அவர்கள் எந்திக்கிறாங்க, மயக்கமுற்று கீழே விழுறாங்க, மறுபடியும் எந்திக்கிறாங்க, மயக்கமுற்று கீழே விழுறாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தண்ணீரை எடுத்து முகத்தை தடவி நபி அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் இல்லை, மரணத்தில் பல வேதனைகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மௌத்து நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ரஃபீக்கில் ஆயிலா, இறைவா உயர்வான நட்பு வட்டாரத்தோடு என்னை சேர்த்து வைனான். இந்த துன்யாவிலேயே துன்யாவை கடந்தும் சரி, உயர்வான நட்புனா அது என்ன நட்பு தான்? படைத்தவனோடு உண்டான நட்பு தான், வேற எந்த நட்பு கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாவதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை கூட என்ன, நான் அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்துல ஒரு ஆளை நண்பரை ஆக்க ஆசைப்பட்டிருந்தா நான் அபூபக்கரை ஆக்கி இருப்பேன். ஆனா இப்ப கூட அபூபக்கர் எனக்கு யாரு தான்? கொள்கையில சகோதரர், நம்ம எல்லாரும் சகோதரர்கள் தானே ஒழிய நான் யாரையும் நான் நண்பனை ஆக்கல, நண்பன்கிற இடத்துல நான் யாரையும் வைக்கல. ஒரு பேச்சுக்கு ஒருத்தரை வச்சிருந்தா நான் யாரை வச்சிருப்பேன்? நான் அபூபக்கரை வச்சிருப்பேன். நான் அப்ப நபிகளார் யாரையுமே நண்பு என்ற அடிப்படையில் கொண்டு வரல. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்து நேரத்தில் யார் ஆசைப்பட்டாங்க? அல்லாஹும்ம ரஃபீக்கில் ஆயிலா என்ற கடைசி வார்த்தை ரசூலுல்லாஹ்க்கு தான், இறைவா உயர்வான நட்போடு என்னை சேர்த்து வை அப்படின்னு இறை நட்பை எதிர்பார்த்து, இறைவன் சந்திப்பை எதிர்பார்த்து கடைசி வார்த்தையாக நபி அவர்கள் அதை மொழிந்த நிலையில் மரணித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே மரணம் என்பது உயிர் உடம்பை விட்டு பிரிகிற ஒரு வேதியியல் ரீதியான ஒரு காரியம் மட்டுமல்ல, மறுமையை விசாரணை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, சொர்க்க நரகம் என்ற வாழ்க்கையை அடைவதற்கான சூழ்நிலை மட்டுமல்ல, படைத்தவனை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்வு என்பது இந்த மரணம். அப்படிப்பட்ட அந்த மரணத்தை அடைகிற நேரத்தில் அல்லாஹ்வை விரும்புகிற ஒரு பண்பு கொண்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால்
நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இறைவனை நேசிக்கிற ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.